பல நாடுகளும் ஏஐ ரெகுலேஷன்ஸில் நான் தான் கிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஏஐ அப்படின்னு சொல்கிற அந்த டூல்ஸை உருவாக்குவதில் நாங்கள் தான் கிங் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நினச்சிட்டு இருந்தாங்க. அங்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்குது. ஓப்பன் ஏஐயை விட அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய டீப் சீக் அப்படிங்கிற அந்த டூல் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி அடைந்து விட்டது. ஓப்பன் ஏஐயை சும்மா டஸ்ட்டாக மாற்றி விட்டது அப்படிங்கிற அந்த செய்தி கிட்டத்தட்ட ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிற அப்ளிகேஷனாக தான் ChatGPT நம்ம அழைச்சிட்டு இருந்தோம். அந்த மாதிரியான ஒரு ஏஐ டூலை இதுவரையிலும் மனிதர்கள் பார்த்ததே கிடையாது. 2 வரியை தட்டி விட்டோன்னா இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது, 3 வரியை தட்டி விட்டோன்னா நமக்கு தேவையான இமெயிலை டிராஃப்ட் பண்ணி தருது, ஒரு கதை எழுதி தருது, ஹிஸ்ட்ரியை சொல்லுது, மிஸ்ட்ரியை சொல்லுது, எல்லாம் சொல்லக்கூடிய ChatGPTயை கவர் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட நிறுவனங்கள் அவங்களுடைய ப்ராடக்டை கொண்டு வந்தாங்க. அது பெர்ப்ளெக்சிட்டியாக இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும், கிளவுட், மைக்ரோசாஃப்டினுடைய கோபைலட் இப்படின்னு சொல்கிற பல டூல்ஸ் வந்தாலும் இப்போ ஓப்பன் ஏஐயை பீட் பண்ணி இருக்கக்கூடியது ஒரு நிறுவனம் தான். அந்த நிறுவனத்தின் பெயர் தான் டீப் சீக்.